வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனலில் ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் சட்னி, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான செட்டிநாடு ரெசிபி சலவை சட்னி அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கோம். இது நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சட்னி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வீகன் gluten ஃப்ரீ சட்னி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்னி ஒரு ஆப்ட் ஆப்ஷன். இந்த சட்னி பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பேர் வெல் வித் ஆல்மோஸ்ட் ஆல் சவுத் இந்தியன் டிஃபன்ஸ். அது இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், ஊத்தப்பம் ஆகட்டும், உப்மாவாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த சலவை சட்னி அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கும். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் நான் டாமில் ஸ்பீக்கிங் பீப்புள், சலவை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் வாஷிங் ஆர் ஒயிட்டனிங் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பிரிஸ்டைன் ஒயிட் கலரில் இருக்கும். அதனால தான் அதை சலவை சட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வெள்ளை வெளேர்னு இருக்கும். ஒயிட்டனிங் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அதனால தான் இந்த சட்னிக்கு ஒரு சீசன் கூட பண்ண மாட்டாங்க. அது கடுகு கூட தாளிக்க மாட்டாங்க. அப்படியே இதுக்கு நோ குக்கிங் ரெசிபி. இது ஜஸ்ட் சிம்பிள் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ரெசிபி தான். நார்மல் கோகனட் சட்னியையே ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கணுமா, ஒரு ஃபேன்சி லுக் கொடுக்கணுமா, நீங்கள் இந்த சலவை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் நாங்கள் எங்கள் ஸ்டைலில் போஸ்ட் பண்ணதான இந்த செட்டிநாடு சலவை சட்னியை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் எல்லாம் கொடுங்க. தேங்க்யூ ஆல்.